தொழுகையெல்லாம் தொழுதுட்டு ஒரு 4:30 இருக்கும். நாளைக்கான சஹருக்கு நான் இப்பயே வந்து குழம்பு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன். ஏன்னா எப்படியுமே நம்ம நோம்பு திறந்ததுக்கப்புறம் டைம் கரெக்டாக இருக்குங்க. நைட்டு டிஃபனு, தொழுகை, திராவியா தொழுகை, அப்புறமே கரெக்டாக டைம் வந்து 10 மணி ரொம்ப ஸ்பீடாக ஓடிடும். அதனால் நான் முன்னாடியே ஒர்க்லாம் முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மறுநாளுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா சாம்பார் வச்சு சவரொட்டி கிரேவி தான் பண்ணுறேன். அதுக்கான வெங்காயம் தக்காளிலாம் ஒன்றாவே நறுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நறுக்கிட்டு இருக்கேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கும் கொஞ்சோண்டு கீரை சாறு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணத்தக்காளி கீரையே நேற்றே வந்து பார்த்திங்கன்னா அரிஞ்சுலாம் வச்சுட்டேன். அப்புறம் யூடியூப் சேனல் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஒரு 1 இயர் ஆச்சுங்க. வர மே மாதம் வந்துச்சுன்னா 1 இயர் ஆகுது. எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 660 கிட்ட இருக்கிறாங்க. ஹாப்பி தான். ஹாப்பி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேங்க, ஹாப்பி தான். பட் மைண்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடியோ 5 வீடியோ தான் போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-30 கிட்டலாம் போட்டிருப்பாங்க. சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா 13K 15K அப்படின்லாம் இருக்கும். அப்படியே ஷாக் ஆயிரும். பட் வந்து அவங்களோட அந்த வீடியோஸு ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறப்பே ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். நான் வந்து கேக்ஸ் அப்படின்றத மட்டும் நான் சொல்லலை. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு குக்கிங்காக இருக்கட்டும், ஒரு விலாகாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு வீடியோஸ் பார்க்குறப்பே எனக்கே சரி பரவாயில்ல சூப்பராக பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் வந்து ஒரு பொண்ணாக நான் மட்டும்தாங்க செய்கிறேன். வீடியோ எடுக்கிறதும் சரி, எடிட் பண்ணுறது சரி, எல்லாமே வந்து நான் செய்கிறேன். எக்ஸ்ட்ரா சில டிப்ஸ்லாம் வந்து என் தம்பி சொல்லி கொடுப்பான். அந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேஜ்லாம் கிடையாது. 10th தான் படிச்சிருக்கேன். அதே மாதிரி வந்துன்னா கேமராமேன் வச்சு அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்து அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு செட் ஆகாது. பேபிஸ் இருக்காங்க, பேபிஸ்லாம் பார்க்கணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக தான் ஒரு சின்ன ஒரு ஐடியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். கேக் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஒரு 6 மந்த் 1 இயராக வந்து வீட்லேயே ஆர்டர் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் அது வந்து நிறைய பேத்துக்கு தெரியல. நான் இந்த மாதிரி வந்து நான் யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எனக்கு நிறையா ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு நினைச்சா ஸ்டார்ட் பண்ணேன். ஃபேமிலி சுச்சுவேஷன் சரி எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு 660 சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் இந்த 1 இயரில் எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சுங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஹாப்பி. உங்களோட சப்போர்ட்டிங் எனக்கு இதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய கேக்ஸ் மாதிரி நிறைய பேர்த்துக்கு எனக்கு இருக்க சப்ஸ்கிரைபரை விட கம்மியாகவும் இருக்காங்க. நான் அதிகமாக இருக்கவங்கள மட்டும் நான் சொல்ல மாட்டேன், கம்மியாக இருக்கவங்களே பார்த்துருக்கேன். அவங்களோட நான் கம்பேர் பண்ணுறப்ப சரி ஓகே நம்மளோடது பரவாடா, அவங்களுக்கு கூட ஒரு 200 தான் இருக்காங்க, நம்மளுக்கு 600 இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் உங்களோட சப்போர்ட்டிங் வேணும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். சாம்பார் தான் வைக்கிறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டன் எலும்பு இருந்துச்சு. சரி அந்த எலும்பும் போடலாமேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 2-3 எலும்பு மட்டும் போட்டிருந்தேன். நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா வீட்டு லைனில் வச்சுருக்காங்க, சாப்பிட்ருக்கேன். ஆக்சுவலாக தால்ச்சாக்கெலாம் கூட போடுவாங்க. சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. சாம்பார் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய மெத்தடில் செய்யலாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. பருப்பை மட்டும் தனியாக வேக வச்சுட்டு வெங்காயம் தக்காளிலாம் வணக்கி செய்வாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யலாம். இப்போ அது வந்து ஒரு மெத்தடு. நிறைய பேர் நிறைய மாதிரி செய்வாங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேங்க. ஏன்னா நோன்பு வச்சுட்டு நம்ம போட்டு ரொம்ப கஷ்டப்பட வேணாம், சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரியாக வேக வச்சுட்டு கத்திரிக்காய் தனியாக அதையும் வேக வச்சுட்டு 2 மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு தாளிச்சு விட்டால் போதும். பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பும் ஜீரகமும் போட்டு அடுப்பில் வச்சுட்டேன். 2 குக் ஆகிட்டுருக்கு. சரி இந்த கேப்பில் என்ன பண்ணலான்னா செவரொட்டி வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் கல் மாதிரி தான் இருக்குது. சரி 2 அலசிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சிட்டேன். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல், நீங்கள் என்ன சமைச்சிங்க? சரின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி வச்சாச்சா. அப்புறம் என்னோட சொந்த கதை சோக கதைன்ட்டு அவங்கள்ட்ட நிறைய ஷேர் பண்ணிட்டேன். என்னவோ தெரியலங்க, சொல்லணும்னு போல இருந்துச்சு. சப்ஸ்கிரைபர் பற்றி சொல்லவுமே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா 1 இயர் ஆகி. ஆனால் நிறைய சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஒருத்தவங்க சேனல்லாம் பார்த்திங்கன்னா 1200 வீடியோ போட்டிருப்பாங்க.
அவங்க சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா 15லாம் இல்லை 1.500K இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 1.5K இருந்துச்சு. ஆமாம், 1200 வீடியோ போட்டிருந்தாங்க. நேற்று தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி நினைக்கிறப்ப பரவாயில்லைங்க. நான் ஜஸ்ட்டு ஒரு 160யோ ஒரு 150யோ தான் வீடியோ போட்டிருக்கேன். அப்போனா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி தானே? ஆமாம் ஆமாம். நான் இவ்வளோ தூரம் பேசுறதுக்கு அப்புறம் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு தேங்காவை நல்லா அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு தேங்காவை அரைக்கிறதுக்கு நறுக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். நறுக்கிட்டு ஜாரில் ஒரு மிக்ஸ் பண்ணி இப்போ நான் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக வைக்கலாம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சு. சரி, பிள்ளைங்களுக்கு மட்டும் தானே, நிறைய தேங்காய் தண்ணியும் ஊற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் அலசி எடுத்து ஊற்றிட்டேன். அதை மட்டும் ஊற்றி வச்சுக்கலாம் சொல்லி நல்லா கெட்டியாக கொலன்னு எடுத்துக்கிட்டேன் தண்ணியை மட்டும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் எடிட்டிங் ஆப் இருக்குல்ல, இப்போ நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து VN தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். VN ஆப்பில் ஃபஸ்ட்டு இந்த யூடியூப் சேனல் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் பை மோனா அப்படின்ற அந்த மோனா அக்காவோட அவங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். அவங்க சேனலில் தான் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தப்னேல் செட் பண்ணுறது எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்களோடதை வந்து பார்த்தா வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இந்த எடிட்டிங்கை பொறுத்தளவு VN அவங்க சொன்ன மாதிரி தான் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கு. பட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா நான் வீடியோஸ் அப்படின்னு பார்த்தப்பல இந்த ஆப்பு கேப்கட்டில் வந்து நிறைய யூடியூபர்ஸோட சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா கேப்கட்டில் மீம்ஸ் செட் பண்ணுறது, மியூசிக் கொடுக்கறது, ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நிறையா சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணி நான் செட் பண்ணி பார்த்தேங்க. ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, மீம்ஸும் வர மாட்டேங்குது. அந்த ஸ்பீக்கர் லைன்லேயே போல கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லியிருக்கு. நெட்டு ஃபுல் நெட்டில் இருக்குது, ஒய்ஃபை ஆனில் இருக்குது, எல்லாமே இருந்து பட் ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு எதுவும் டிப்ஸ் எதுவும் சொல்லி கொடுங்க. இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா வெந்துருச்சு. பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு நம்ம தாளிப்போம்ல, அந்த மாதிரி தாளித்ததுலேயே வந்துட்டு இந்த பருப்பை தூக்கி நான் ஊற்றி கொதிக்க வைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தேன். இந்த மெத்தடில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு அதிலே வந்து எடுத்து ஊற்றிட்டேன். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், சாம்பார் பொடி போட்டேன். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சாம்பார் பொடி, அப்புறம் வந்து மல்லித்தூள் கொஞ்சோண்டு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை கொஞ்சம் மேஷ் பண்ணிட்டேன். பாப்பாவுக்கும் தம்பிக்கும் அந்த கீரை வந்து நல்லா நம்ம போட்ட க்ரீன் கலர் இல்லாமல் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா வெந்த மாதிரி தெரியும். அந்த டெக்ஸ்சர் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அந்த தண்ணியை ஊற்றிடலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். தேங்காவை பொறுத்த அளவில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாக்கும் தம்பிக்கும் இந்த தேங்காய் பால் சாதம், இந்த கீரை சாதம், இந்த மாதிரி தான் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். அதே மாதிரி வந்து ஆப்பம், இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு அந்த தேங்காய் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதனால் பாப்பாக்கும் தம்பிக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் கொடுப்பேன். அவங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஏற்கனவே வந்து நம்ம யூடியூப் சேனலில் கூட நான் தேங்காய் சாதம் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க போய் பாருங்கள். தேங்காய் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நம்ம கொதிக்கலாம் விட்டுறக்கூடாது. தேங்காய் ஆட் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு தேங்காய் அந்த கீரை சாதத்தை வந்து அப்படியே இறக்கிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்டவ் டாப்பில் வந்துட்டு நான் குக்கரை ஆட் பண்ணிவிட்டு செவரட்டி வந்து கிரேவி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிட்டேன். வெங்காயத்தையும் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். ஆக்சுவலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதை வந்து நான் காமிக்க முடியல. சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ண திங்ஸஸ்லாம் இருக்கவும் சரி விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா, இல்லைன்னா இந்த ஒர்க்கு எல்லாமே இவ்வளோ இதாக எப்போவுமே பண்ணுற ஒர்க் தான். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோ கவர் பண்ண வந்து முடியாது. ஏன்னா பாப்பா வந்து அழுதுட்டுருப்பா, தூக்க சொல்லுவா, என்னை வந்து கரெக்டாக செய்யவே விட மாட்டா. இன்றைக்கி என்னமோ தெரில, மேடம் சீக்கிரமாக தூங்கிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏனத்தில் நல்லா விளக்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த பக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அது ரெண்டும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து ஆட் பண்ணலாம். தக்காளியே ஆட் பண்ணி நல்லா அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா குக்காகி இருக்கும். அந்த டைமில் தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த செவரட்டி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்லா இது பண்ணி வச்சுருந்தேன், நல்லா கழுவிட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தப்போ வந்து பார்த்தா தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன்ல,
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அதுக்கப்புறம் இந்த சாம்பார் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் அந்த இதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு நான் பார்க்குறப்பே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா வந்துருந்துச்சு. நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். நல்லா கழுவி க்ளீனாக எடுத்து வச்சுட்டேன். இந்த டெக்ஸ்சர் வந்ததுக்கு அப்புறமா தான் அதை நம்ம ஆட் பண்ணணும். இடையில வந்து மசாலா ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன்ல மிளகு ஜீரகம் போட்டு தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜாரில் வந்து மிளகு ஜீரகம், இப்போ மிளகு வந்து 1 டேபிள் ஸ்பூன்னா ஜீரகமும் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு வந்து பார்த்திங்கன்னா சும்மா வாசனைக்காக சும்மா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து போடலாம். சோம்பு ஆட் பண்ணுறது நல்லது தான், அதனால் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இவங்க டேடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவாங்க. தயிர் சாதத்துக்கும் காரமாக சாப்பிட்றது தான் நம்மளுக்குமே நல்லாயிருக்கும், எடுக்கும் வேறு. சாம்பாருக்கும் சரி நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நல்லா ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும்லாம் கிடையாது. ஏதோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா இது பண்ணிக்குவாங்க. ஜாரில் சும்மா கடாயில் போட்டு ஒரு வணக்கிட்டு கூட நம்ம ஆட் பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரியே பண்ணிவிட்டு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடாயில் வந்து நம்ம நல்லா போட்டு சூடு பண்ணிவிட்டு அந்த மிளகு ஜீரகத்தை நம்ம அரைக்கிறப்ப அந்த கலர் வந்து நல்லா டார்க்கு கருப்பு கலரில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் லைட் கலராக இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளை ஆட் பண்ணியிருந்தேன். மஞ்சத்தூளை ஆட் பண்ணி இது 3த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணிட்டேன்னா செவரொட்டியை தூக்கி போட்டு நல்லா கிண்டிடணும். கிண்டினதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு எவ்வளோக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இவங்க டேடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி டெக்ஸ்சரில் தான் சாப்பிடுவாங்க அப்படின்றனால நான் தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுட்டேன். எக்ஸ்ட்ராவே வச்சு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 6 4 விசில் விடலாம். பட் 3 விசிலே போதும். ஃபஸ்ட்டு ஒரு விசில் விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வந்து வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 விசில் விடலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணுறப்ப நல்லா குக்காகி இருக்கும். 3 விசிலுமே ஒரே டைமில் விடாமல் ஃபஸ்ட்டு ஒரு விசில் விட்டுட்டு அப்புறம் ஒரு 2 விசிலுக்கு நம்ம சிம்மில் வச்சிட்டோம்னா நல்லா குக்காகி சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வந்துட்டு 3 தடவை வந்து குக் பண்ணி எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு, வாசனையும் செம்மையாக இருந்துச்சு. நான் சொன்னேன்ல கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் நான் வைப்பேன்னு சொல்லிட்டு. தண்ணி அதிகமாக வச்சப்போ தண்ணி நல்லா சுண்டட்டும், ஒரு அளவுக்கு சுண்டுனா எனக்கு போதும் அப்படின்றப்ப வெந்திருக்கா அப்படின்னு பார்த்தப்ப நல்லா வெந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து நல்லா குக் ஆகி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து கொத்தமல்லி தூவி கூட நம்ம இறக்கிடலாம். முடிஞ்சிடுச்சு. இந்த செவரொட்டி கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியை வந்து தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருக்கும். எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ஃபைனலாக இந்த வேலையை மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி குக் பண்ணி முடிச்சாச்சு. ஃபினிஷ், முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். நல்லா எலும்பு போட்ட சாம்பார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து கீரை சாறு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா செவரொட்டி கிரேவி. இந்த ரெசிபீஸ்க்கு வேறு என்ன ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வாங்க சாப்பிடலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.